வா ஜீவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. எப்படியோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அண்ணா கூட ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆக போகிறீங்க. அடுத்த வாரம் கிளம்பணும்ல? எப்படியோ உங்களோட பல நாள் வேண்டுதல் நிறைவேறிச்சு. இல்லை ஜீவி, நான் போகல. என்னாச்சு அண்ணி? இன்னைக்கு காலையில் தான் ரிசல்ட் வந்துச்சு. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் அவங்க கூட போகலை. அவங்க மட்டும்தான் இந்த வாட்டியும் தனியாக போகிறாங்க. சந்தோஷமான விஷயம் தானே அண்ணி, அதுக்கே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? உனக்கே தெரியும்ல ஜீவி, இங்கே என் மாமியார் எவ்வளோ பாடுபடுத்தோன்னு. அவங்க கூட எப்படியாவது போயிடலான்னு ஒவ்வொரு வாட்டியும் போராடுவேன். இந்த வாட்டி எல்லாமே ஓகே ஆச்சு. ஆனால் இப்படி ஆயிடுச்சு பாரு. இப்போ என்னடானா என் மாமியார் இதையே காரணம் சொல்லி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு 3 மாதம் தானே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்குன்னு சொல்கிற? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? நான் பட்ட கஷ்டம் தெரியவே இல்லை போல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. மத்தேயு 7, 9, 10, 11 வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் அப்பா உங்களுக்கு கெட்டது செய்வாங்களா சொல்லுங்கள்? உங்கள் அப்பாவே அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தையே படைச்ச தேவன் அவர் உங்களுக்கு கெட்டது செய்வாரா? நம்மளை சுற்றி 1000 விஷயம் நடக்கும். அதில் நல்லது எது கெட்டது எது நமக்கு தெரியாது. ஆனால் இசப்பா நமக்கு நன்மையானது தான் தருவாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு கெட்டது மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இசப்பா இதில் கூட ஒரு நன்மையை தான் வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கும் போக போக புரியும். நீ சொல்கிறதும் சரிதான் ஜீவி. 3 மாதம் தானே, அப்படியே போயிடும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.